Hi everyone, welcome to NEET UG in Tamil. இந்த யூடியூப் சேனல் வந்து மெயினாக எதுக்கு தொடர்ந்துருக்கோம்னா நீட்டை ஈஸியாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஆக்குறது. அப்படி எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக ஆக்கலான்னு யோசித்த போது தான் ஒரு 3 வழி தெரிஞ்சிச்சு எப்படி இன்ட்ரெஸ்ட் ஆக்குறது. அது என்னென்னா, நம்பர் 1 உங்களுக்கு படிக்கிறது பிடிக்கணும். நம்பர் 2 உங்களுக்கு படிக்கிறது தான் பிடிக்கணும். கடைசி ஸ்டெப் உங்களுக்கு படிக்கிறது மட்டும்தான் பிடிக்கணும். யோசிக்கலாம், யாரா அவன் பைத்தியம் மாதிரி வந்து வளரிட்டு இருக்கான்னு. ஸோ நம்ம சேனலோட கொள்கையே லேர்னிங்கை ஃபன் ஆக்குறது. ஸோ படிக்கிறது உங்கள் வேலை, அதை பிடிக்க வைக்கிறது என் வேலை. ஸோ வாங்க ஃபன் பண்ணலாம். நம்ம 19th சாப்டர் எக்ஸ்கிரிட்டரி ப்ராடக்ட்ஸ் அண்ட் எலிமினேஷன் பார்க்குறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு வீடியோ சில பேசிக்ஸை தெரிஞ்சுக்கிறோம். அப்போ தான் இந்த சாப்டர் புரியறதுக்கு நல்லா யூஸ் ஆகும். ஸோ இந்த லெசனில் நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்க போகிறோம்னா, நம்பர் 1 சொல்யூட்னா என்ன, சால்வெண்ட்னா என்ன, சொல்யூஷன்னா என்ன. அடுத்த கொஸ்டின் கான்சென்ட்ரேட்டட் சொல்யூஷன்னா என்ன, டைல்யூட் சொல்யூஷன்னா என்ன. அதுக்கடுத்து பார்த்தோம்னா ஹைப்பர்டோனிக்னா என்ன, ஹைப்போடோனிக்னா என்ன, ஐசோடோனிக்னா என்ன. ஸோ இதெல்லாம் கன்ஃபியூஸ்டு டேர்ம்ஸாக இருக்கும், ஆனால் ஈஸி தான். ஆஸ்மோலாரிட்டின்னு என்ன, டிஃப்யூஷன்னா என்ன, ஆஸ்மோசிஸ்னா என்ன. இந்த 6 கொஸ்டின்ஸையும் தான் இந்த வீடியோவில் ஆன்சர் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சொல்யூட்னா என்ன, சால்வெண்ட்னா என்ன, சொல்யூஷன்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ சிம்பிளாக சொல்லணுன்னா, கொஞ்சோண்டு கையில் உப்பு எடுத்துக்கோங்க, ஒரு டம்ளரில் தண்ணி பிடிச்சிக்கோங்க. அந்த உப்பை தண்ணியில் போட்டு கலக்கி வர்றது தான் சால்ட் சொல்யூஷன். இப்போ இந்த உப்பு வந்து சொல்யூட்டு, தண்ணி வந்து சால்வெண்ட்டு. இப்போ உப்பும் தண்ணியும் கலந்தது தான் சால்ட் சொல்யூஷன். அதுதான் இதில் என்ன எழுதியிருக்குன்னா, த சப்ஸ்டன்ஸ் தட் இஸ் டிசால்வ்டு அதுதான் சொல்யூட். டிசால்வ்னா கரையிறது. ஸோ எது கரையுதோ அதுதான் சொல்யூட். அதான் நம்ம சொன்ன எக்ஸாம்பிளில் உப்பு. ரெண்டாவது சால்வெண்ட். சால்வெண்ட்னா எது கரைக்குது, உப்பை எது கரைக்குது அதுதான் சால்வெண்ட். சப்ஸ்டன்ஸ் இன் விச் த சொல்யூட் இஸ் டிசால்வ்டு அதுதான் சால்வெண்ட். இப்போ ரெண்டும் சேர்ந்தது சொல்யூட் பிளஸ் சால்வெண்ட் தான் சொல்யூஷன். ஸோ இப்போ புரிஞ்சிருச்சா சொல்யூட்னா என்ன, சால்வெண்ட்னா என்ன, சொல்யூஷன்னா என்ன. ஸோ எது கரையுதோ அது சொல்யூட், எது கரைக்குதோ அது சால்வெண்ட். ரெண்டும் சேர்ந்தது தான் சொல்யூஷன். அடுத்து நம்ம செகண்ட் கொஸ்டின் ஆன்சர் பண்ணலாம். கான்சென்ட்ரேட்டட் சொல்யூஷன்னா என்ன, டைல்யூட் சொல்யூஷன்னா என்னன்னு. இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு, ஒரு சொல்யூஷனில் சொல்யூட்டும் இருக்குது, சால்வெண்ட்டும் இருக்குது. இது ரெண்டும் சேர்ந்தது தான் சொல்யூஷன். இப்போ ஃபஸ்ட்டு டைல்யூட் சொல்யூஷன்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு, சொல்யூஷனில் சொல்யூட்டும் சால்வெண்ட்டும் இருக்குன்னு. ஸோ டைல்யூட் சொல்யூஷனில் என்னன்னா, அமௌண்ட் ஆர் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் சொல்யூட் வந்து சால்வெண்ட்டோட கம்மியாக இருக்குது. தான் லெஸ் தேன் சிம்பிள் இது. So in a dilute solution, amount or concentration of solute is less than amount or concentration of solvent. அதுவே concentrated solution பார்த்தீங்கன்னா, சொல்யூட்டோட அமௌண்ட் இல்லை கான்சென்ட்ரேஷன் அதிகமாக இருக்குது சால்வெண்ட்டோட. ஸோ அமௌண்ட் ஆர் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் சொல்யூட் இது கிரேட்டர் தேன் சிம்பிள், கிரேட்டர் தேன் அமௌண்ட் ஆர் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் சால்வெண்ட். ஸோ இதுதான் டைல்யூட் சொல்யூஷன், கான்சென்ட்ரேட்டட் சொல்யூஷன். இது புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இப்போ சொல்யூஷன் ஏ, சொல்யூஷன் பி. அந்த ரெட் டாட் வந்து சொல்யூட், கிரீன் டேஷ் வந்து சால்வெண்ட். சரி, இப்போ சொல்யூஷன் ஏ மட்டும் பாருங்க. சொல்யூஷன் ஏல சொல்யூட் எவ்வளோ இருக்கு, 16 இருக்கு, 16 இருக்கு. டேஷ் வந்து சால்வெண்ட், எத்தனை சால்வெண்ட் இருக்கு, 10 இருக்கு. ஸோ அமௌண்ட் ஆர் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் சொல்யூட் கிரேட்டர் தேன் அமௌண்ட் ஆர் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் சால்வெண்ட். அதுதான் கான்சென்ட்ரேட்டட் சொல்யூஷன். இப்போ சொல்யூஷன் பியை மட்டும் பாருங்க. ரெட் டாட் வந்து சொல்யூட், கிரீன் டேஷ் வந்து சால்வெண்ட். எத்தனை சொல்யூட் இருக்கு, 10 இருக்கு. எத்தனை சால்வெண்ட் இருக்கு, 16 இருக்கு. ஸோ இதில் அமௌண்ட் ஆர் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் சொல்யூட் இஸ் லெஸ் தேன் தானே அமௌண்ட் ஆர் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் சால்வெண்ட். ஸோ இது டைல்யூட் சொல்யூஷன். ஸோ இப்போ டைல்யூட் சொல்யூஷன், கான்சென்ட்ரேட்டட் சொல்யூஷன் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. சொல்யூட்டோட கான்சென்ட்ரேஷன் சால்வெண்ட்டோட கம்மியாக இருந்துச்சுன்னா டைல்யூட், சொல்யூட்டோட கான்சென்ட்ரேஷன் சால்வெண்ட்டோட அதிகமாக இருந்துச்சுன்னா அது கான்சென்ட்ரேட்டட் சொல்யூஷன். ஸோ இப்போ 2 and 3 ஆன்சர் பண்ணியாச்சு. இப்போ தான் ஹைப்பர்டோனிக்னா என்ன, ஹைப்போடோனிக்னா என்ன, ஐசோடோனிக்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ அதில் என்ன எழுதியிருக்கேன்னா, இந்த ஹைப்பர்டோனிக், ஹைப்போடோனிக், ஐசோடோனிக் சொல்யூஷன்ற டேர்ம்லாம் எப்போ யூஸ் பண்ணுறோன்னா, when you compare solute concentration between two solutions. So இப்போ சொல்யூஷன் ஏ மட்டும் பாருங்க, இல்லை சொல்யூட் கான்சென்ட்ரேஷன் அதிகமாக இருக்குது, அதை கான்சென்ட்ரேட்டட் சொல்யூஷன்றோம்.
இப்போ சொல்யூட் பியை மட்டும் பாருங்கள், இல்லை சொல்யூட் கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருக்குது, ஸோ டைல்யூட் சொல்யூஷன்றோம். இப்போ ரெண்டு சொல்யூஷனையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எந்த சொல்யூஷனில் சொல்யூட்டோட கான்சன்ட்ரேஷன் ஆர் அமௌண்ட் ஆஃப் சொல்யூட் அதிகமாக இருக்கோ அது ஹைப்பர்டோனிக் சொல்யூஷன், எந்த இதில் கம்மியாக இருக்கோ அது ஹைப்போடோனிக் சொல்யூஷன். ஸோ இப்போ ரெண்டு சொல்யூஷன் ஏ அண்ட் பியையும் கம்பேர் பண்ணும்போது தான் நம்ம ஹைப்பர்டோனிக் ஹைப்போடோனிக்ன்ற டேர்ம்ஸை யூஸ் பண்ணுறோம். தனியாக பார்த்தோம்னா சொல்யூஷன் ஏ கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷன், தனியாக பார்த்தோம்னா சொல்யூஷன் பி டைல்யூட் சொல்யூஷன். இப்போ ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது ஏல சொல்யூட்டோட கான்சன்ட்ரேஷன் பியோட அதிகமாக இருக்குது, ஸோ பியில் 10 இருக்குது, ஏல 16 இருக்குது, ஸோ இது ஹைப்பர்டோனிக். பியை பார்த்தீங்கன்னா பியில் 10 தான் இருக்குது, ஸோ இது ஹைப்போடோனிக் சொல்யூஷன். தெரிஞ்சா? ஸோ இந்த டேர்ம்ஸ் எப்போ யூஸ் பண்ணுறோன்னா ரெண்டு சொல்யூஷனோட சொல்யூட் கான்சன்ட்ரேஷனை கம்பேர் பண்ணும்போது தான் யூஸ் பண்ணுறோம். சரி, ஹைப்பர்டோனிக்னா என்னன்னு பார்த்தாச்சு, ஹைப்போடோனிக்னா என்னன்னு பார்த்தாச்சு. இது என்ன ஐசோடோனிக்? நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க பார்க்கலாம் ஐசோடோனிக்னா, ஐசோடோனிக் சொல்யூஷன்ஸ்னா என்னென்னு. ஸோ இதில் ஏ ஹைப்பர்டோனிக், பி ஹைப்போடோனிக்னு பார்த்தாச்சு. இப்போ ஐசோடோனிக் சொல்யூஷன்ஸ் பார்க்கலாம். இந்த சொல்யூஷன் ஏ, இது சொல்யூஷன் பி. இதில் 10 சொல்யூட் இருக்குது, இதுலேயும் 10 சொல்யூட் இருக்குது. இப்போ ரெண்டு சொல்யூஷன்லேயும் சொல்யூட் கான்சன்ட்ரேஷன் ஈக்குவலாக இருக்கும்போது நம்ம அதை ஐசோடோனிக்னு சொல்கிறோம். புரிஞ்சா? ரெண்டு சொல்யூஷனையும் கம்பேர் பண்ணும்போது ரெண்டுலேயும் ஈக்குவலாக இருக்கும்போது இந்த ரெண்டு சொல்யூஷன்ஸுமே ஐசோடோனிக். ரெண்டு சொல்யூஷனை கம்பேர் பண்ணும்போது ஒன்றில் அதிகமாக இருக்கிறது ஹைப்பர்டோனிக், கம்மியாக இருக்கிறது ஹைப்போடோனிக். ஸோ இதுதான் இந்த டேர்ம்ஸ். ஸோ தீஸ் டேர்ம்ஸ் ஹைப்பர் வெர்சஸ் ஐசோடோனிக், இந்த டேர்ம்ஸ்லாம் எப்போ யூஸ் பண்ணுறோன்னா when you compare solute concentration or amount of solute between two solutions. எக்ஸாம்பிள் ஏ அண்ட் பி பார்க்குறோம். ஏல பியோட கம்பேர் பண்ணும்போது solute concentration அதிகமாக இருக்குது, ஸோ ஏ ஹைப்பர்டோனிக். பியில் ஏ கூட கம்பேர் பண்ணும்போது solute concentration கம்மியாக இருக்குது, ஸோ அது ஹைப்போடோனிக். அடுத்த எக்ஸாம்பிள் ஏ அண்ட் பிலையும் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் solute concentration இருக்குது, ஸோ ரெண்டுமே ஐசோடோனிக். ஏ அண்ட் பி ஆர் ஐசோடோனிக் சொல்யூஷன்ஸ். போட்டிருக்கேனா? Two solutions with equal amount or concentrations of solute are isotonic. Thus A and B are isotonic. So இது சப்ப. கடைசி கொஸ்டின் வந்தாச்சு. நம்ம டிஃப்யூஷன்னா என்ன, ஆஸ்மோசிஸ்னா என்னன்னு பார்க்குறோம். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாட்டியும் இப்போ ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்னென்னா, டிஃப்யூஷனில் மூவ் ஆகுறது சொல்யூட்டு, ஆஸ்மோசிஸில் மூவ் ஆகுறது சால்வெண்ட்டு. ஸோ ரெண்டுமே ஹை கான்சன்ட்ரேஷன் டு லோ கான்சன்ட்ரேஷன் தான் போகுது, அதாவது அலாங் கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் தான் நடக்குது. ஸோ இந்த மூவ்மெண்ட் எது வரைக்கும் நடக்குன்னா ரெண்டு சைடும் ஈக்குவல் சொல்யூட் கான்சன்ட்ரேஷன் இல்லை ரெண்டு சைடும் ஈக்குவல் சால்வெண்ட் கான்சன்ட்ரேஷன் ரீச் ஆகிற வரைக்கும் இந்த மூவ்மெண்ட் நடக்குது. சரி, இதுதான் பேசிக். வாங்க இப்போ எதுக்கு போகலாம். ஸோ டிஃப்யூஷன்னா என்ன? மூவ்மெண்ட் ஆஃப் சொல்யூட் ஃப்ரம் ஹை கான்சன்ட்ரேஷன் டு லோ கான்சன்ட்ரேஷன். ஸோ இந்த டயக்ராம் பார்த்தா உங்களுக்கு புரியும். ஸோ இதுதான் சொல்யூஷன் ஏ, இதுதான் சொல்யூஷன் பி. ரெண்டையும் ஒரு தின் மெம்பரேன் செப்பரேட் பண்ணுது. இது பெர்மியபிள் டு சொல்யூட்ஸ். ஸோ சொல்யூஷன் ஏல எத்தனை சொல்யூட் இருக்குது? 16 இருக்குது. சொல்யூஷன் பியில் எத்தனை சொல்யூட் இருக்குது? 10 இருக்குது. ஸோ ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது எது ஹைப்பர்டோனிக், எது ஹைப்போடோனிக்? ஏ ஹைப்பர்டோனிக், பி ஹைப்போடோனிக். ஸோ அலாங் கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் தான் சொல்யூட் மூவ் ஆகுது, ஹை கான்சன்ட்ரேஷன் டு லோ கான்சன்ட்ரேஷன். ஸோ சொல்யூட் ஏலேருந்து பிக்கு போகுது. அதான பார்த்தோம், மூவ்மெண்ட் ஃப்ரம் ஹை கான்சன்ட்ரேஷன் டு லோ கான்சன்ட்ரேஷன், தட் இஸ் ஃப்ரம் ஹைப்பர்டோனிக் சொல்யூஷன் டு ஹைப்போடோனிக் சொல்யூஷன். மூணாவது பாயிண்ட் பாருங்க, மூவ்மெண்ட் அக்கர்ஸ் டில் சொல்யூட் கான்சன்ட்ரேஷன் பிகம்ஸ் ஈக்குவல் ஆன் போத் சைட்ஸ். ஸோ இந்த மூவ்மெண்ட் எது வரைக்கும் நடக்கும்னா ரெண்டு சைடும் ஈக்குவல் சொல்யூட் கான்சன்ட்ரேஷன். ஸோ மூவ்மெண்ட் ஆகி முதல்ல 1 போச்சு, ஸோ இந்த சைடு 15, இந்த சைடு 11, அடுத்து இன்னொரு சொல்யூட் போச்சு, ஸோ இந்த சைடு 14, இந்த சைடு 12, அதுக்கப்புறம் இன்னொன்று போயிடுச்சு, ரெண்டு சைடும் 13. இப்போ டிஃப்யூஷன் ஸ்டாப் ஆயிரும். அதான் இதில் எழுதியிருக்கேன். இதில் நீங்கள் சால்வெண்ட்டை பார்க்காதீங்க, சொல்யூட்டை மட்டும் பாருங்கள். ஸோ மூவ்மெண்ட் ஆஃப் solute from high concentration to low concentration, அதாவது hypertonic to hypotonic, till solute concentration becomes equal on both sides, then diffusion. அடுத்து ஆஸ்மோசிஸ்னா பார்த்தோம், மூவ்மெண்ட் ஆஃப் சால்வெண்ட் ஃப்ரம் ஹை கான்சன்ட்ரேஷன் டு லோ கான்சன்ட்ரேஷன். ஸோ இதை பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராமில் இப்போ சால்வெண்ட்டை மட்டும் வச்சு பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா சால்வெண்ட் எந்த இடத்துல அதிகமாக இருக்கோ அது ஹைப்போடோனிக் சொல்யூஷன். இது ஆப்போசிட்டாக இருக்கும். சொல்யூட் அதிகமாக இருந்துச்சுன்னா ஹைப்பர்டோனிக்னு சொன்னோம், சால்வெண்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா ஹைப்போடோனிக்.
ஸோ ரெண்டு இதை கம்பேர் பண்ணும்போது எதில் சால்வெண்ட் அதிகமாக இருக்கோ அது ஹைப்போடோனிக், எதில் சால்வெண்ட் கம்மியாக இருக்கோ அது ஹைப்பர்டோனிக். ஸோ நம்மளுக்கு தெரியணும், சால்வெண்ட் கம்மியாக இருந்தால் சொல்யூட் கூட இருக்கும், சால்வெண்ட் அதிகமாக இருந்தால் சொல்யூட் கம்மியாக இருக்கும். ஸோ இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சால்வெண்ட் அதிகமாக இருக்கிறது ஹைப்போடோனிக், சால்வெண்ட் கம்மியாக இருக்கிறது ஹைப்பர்டோனிக். ஸோ இங்கேருந்து ஹை கான்சன்ட்ரேஷன்லேருந்து லோ கான்சன்ட்ரேஷனுக்கு சால்வெண்ட் மூவ் ஆகுது, அதாவது ஹைப்போடோனிக்லேருந்து ஹைப்பர்டோனிக்கு மூவ் ஆகுது. இந்த மூவ்மெண்ட் எது வரைக்கும் நடக்கும்? ரெண்டு சைடும் ஈக்குவல் சால்வெண்ட் கான்சன்ட்ரேஷன் ஆகிற வரைக்கும். அதான் ரெண்டு சைடும் 13 ஆகிற வரைக்கும் நடந்துருச்சா? ஸோ ரெண்டையும் கம்பைன் பண்ணி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு சொல்யூட்டை பார்க்குறோம், இது அதிகமாக இருக்குது, ஹைப்பர்டோனிக் ஹைப்போடோனிக் மூவ்மெண்ட் நடக்குது, ரெண்டு சைடு ஈக்குவல் ஆகிற வரைக்கும். இப்போ சால்வெண்ட்டை மாதிரி பார்க்குறோம், இங்கே 10 இருக்குது, இங்கே 16 இருக்குது. இது ஹைப்போடோனிக் சொல்யூஷன், இது ஹைப்பர்டோனிக் சொல்யூஷன். ஸோ சால்வெண்ட் வந்து ஹைப்போடோனிக்லேருந்து ஹைப்பர்டோனிக் போகுது, ரெண்டு சைடும் ஈக்குவல் சால்வெண்ட் கான்சன்ட்ரேஷன் ஆகிற வரைக்கும் மூவ்மெண்ட் நடக்குது. ஸோ இதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஒரு இடத்துல சொல்யூட் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்குன்னு நம்ம சொன்னாலே அதில் சால்வெண்ட் கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி சால்வெண்ட் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்குன்னு சொன்னாலே அதில் சொல்யூட் கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ சால்வெண்ட் ஹை கான்சன்ட்ரேஷனில் இருக்கிறப்ப சொல்யூட் கம்மியாக இருக்கும், அது ஹைப்போடானிக். சால்வெண்ட் கம்மியாக இருக்கிற இடத்துல சொல்யூட் அதிகமாக இருக்கும், அது ஹைப்பர்டானிக். ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது அந்த டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுதான் டிஃப்யூஷன் அண்ட் ஆஸ்மாசிஸ். மூவ்மெண்ட் ஆஃப் solute from high concentration to low concentration. Osmosis is the movement of solvent from high concentration to low concentration. அதாவது hypertonic to hypotonic, இது hypotonic to hypertonic. Movement occurs till solute concentration equal on both sides. Movement occurs till solvent concentration becomes equal on both sides. ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பாருங்கள், இதில் ரெட் கலர் டாட்டு தான் சுகர் ஆர் solute, ப்ளூ டாட்டு தான் வாட்டர் மாலிகூல்ஸ். ஸோ இது சொல்யூஷன் ஏ, இது சொல்யூஷன் பி. ஸோ இதில் தான் சுகர் மாலிகூல்ஸ், அதாவது சொல்யூட் அதிகமாக இருக்குது, இதில் கம்மியாக இருக்குது. ஸோ சொல்யூட் வந்து இங்கேருந்து இங்கே மூவ் ஆகுது. பார்த்தீங்களா? இப்போ மூவ் ஆனோனையும் பார்த்தீங்களா, ரெண்டு சைடும் ஈக்குவலாக இருக்குது. பார்த்தீங்களா? 1 2 3 4 5 6 7 8 9 ரெண்டு சைடும் 9 சுகர் மாலிகூல்ஸ் இருக்குது, அதாவது 9 சொல்யூட்ஸ் இருக்குது. இதுதான் டிஃப்யூஷன். இதில் சொல்யூட் மட்டும் மூவ் ஆகிருக்கு. இப்போ வாட்டர் மூவ் ஆச்சுன்னா அதுக்கு பேர் ஆஸ்மோசிஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு சால்வெண்ட்டோட கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருக்குது, இந்த சைடு சால்வெண்ட்டோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்குது. ஸோ ஹை கான்சன்ட்ரேஷன் டு லோ கான்சன்ட்ரேஷன் சால்வெண்ட் மூவ் ஆகுது. எது வரைக்கும் மூவ் ஆகுது? ரெண்டு சைடும் ஈக்குவல் கான்சன்ட்ரேஷன் இருக்கிற வரைக்கும். ஸோ சால்வெண்ட் மூவ் ஆச்சுன்னா அது ஆஸ்மோசிஸ், சொல்யூட் மூவ் ஆச்சுன்னா அது டிஃப்யூஷன். இன்னொன்று நம்ம நிறைய இடத்துல கேள்விப்படுவோம், அலாங் கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட். இது CONCனா கான்சன்ட்ரேஷன், அலாங் கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் அகேன்ஸ்ட் கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட். அலாங் கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட்னா ஹை கான்சன்ட்ரேஷன் டு லோ கான்சன்ட்ரேஷன் மூவ்மெண்ட் இருக்கும்போது தான் அலாங் கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட். அகேன்ஸ்ட் கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட்னா லோ கான்சன்ட்ரேஷன் டு ஹை கான்சன்ட்ரேஷன் போகிறது தான் அகேன்ஸ்ட் கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட். ஸோ அலாங் கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் இருக்குது பேசிவ் டிரான்ஸ்போர்ட், அகேன்ஸ்ட் கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் இருக்குது ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். ஸோ பேசிவ் டிரான்ஸ்போர்ட் டிஃப்யூஷன் ஆஸ்மோஸ்ன்றது பேசிவ் டிரான்ஸ்போர்ட் தான், எனர்ஜி தேவையில்லை. அதுவே ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்டுக்கு எனர்ஜி தேவை. ஸோ அலாங் கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் அகேன்ஸ்ட் கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் புரிஞ்சிருச்சா? இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இங்கே ஹை கான்சன்ட்ரேஷன், இதுதான் மனுஷன். இங்கே ஹை கான்சன்ட்ரேஷனில் நம்ம இருக்கோம், இங்கே லோ கான்சன்ட்ரேஷனில் இருக்கும். ஸோ இங்கேருந்து நம்ம ஈஸியாக இங்கே போயிடலாம். ஸோ இதுதான் அலாங் கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட். ஹை டு லோ எனர்ஜி தேவையில்லை. இதுவே லோ டு ஹைனா இங்கே இருக்கவன் இங்கே நிறையா பேர் கூட்டமாக இருக்க இடத்துக்கு வரணும், ஆனால் நிறைய பேர் தள்ளிட்டு வரணும், அப்போ எனர்ஜி தேவை. அதுதான் லோ டு ஹை ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் அகேன்ஸ்ட் கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட். லோ டு ஹை. அதுவே ஹை டு லோனா அலாங் கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட், எனர்ஜி தேவையில்லை, பேசிவ் டிரான்ஸ்போர்ட். ஸோ டிஃப்யூஷன் அண்ட் ஆஸ்மோசிஸ் நம்ம பார்த்தோம்னா லோ கான்சன்ட்ரேஷன் டு ஹை கான்சன்ட்ரேஷன் தான் நடக்குது. ஸோ டிஃப்யூஷன் அண்ட் ஆஸ்மோசிஸ் வந்து டைப் ஆஃப் பேசிவ் டிரான்ஸ்போர்ட். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்னென்ன கொஷின்ஸில் ஆன்சர் பண்ணோன்னு திருப்பி டக்குன்னு பார்த்துடலாம். ஸோ சொல்யூட் வெர்சஸ் சால்வெண்ட் வெர்சஸ் சொல்யூஷன். எது கரையுதோ அது சொல்யூட், எது கரைக்குதோ அது சால்வெண்ட். சொல்யூட் டு சால்வெண்ட் சேர்ந்தது தான் சொல்யூஷன். கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷன்னா ஒரு சொல்யூஷனில் சொல்யூட்டோட கான்சன்ட்ரேஷன் கிரேட்டர் தேன் சால்வெண்ட் கான்சன்ட்ரேஷன் வந்து சொல்யூட் கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷன். அதுவே டைல்யூட் சொல்யூஷனில் சொல்யூட்டோட கான்சன்ட்ரேஷன் லெஸ்ஸர் தேன்
சால்வெண்ட்டோட கான்சன்ட்ரேஷன் வந்து டைல்யூட் சொல்யூஷன். ரெண்டு இதை கம்பேர் பண்ணும்போது தான் ஹைப்பர்டோனிக், ஹைப்போடோனிக், ஐசோடோனிக் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ரெண்டு சொல்யூஷனில் எதில் அதிகமான சொல்யூட் இருக்கோ அது ஹைப்பர்டோனிக், இந்த இன்னொரு கம்மியாக சொல்யூட் இருக்கிறது ஹைப்போடோனிக். இப்போ ரெண்டுலேயுமே ஈக்குவல் சொல்யூட் கான்சன்ட்ரேஷன்ஸ் இருந்துச்சுன்னா ரெண்டுமே ஐசோடோனிக். ஆஸ்மோலாரிட்டினா 1 லிட்டர் ஆஃப் சால்வெண்ட்டில் எத்தனை ஆஸ்மோல்ஸ் இருக்குது, யூனிட் வந்து மில்லி ஆஸ்மோல்ஸ் பர் லிட்டர். டிஃப்யூஷன் விஸ் ஆஸ்மோசிஸ், diffusion on the movement of solute from high concentration to low concentration, osmosis on the movement of water from high concentration to low concentration. So diffusion on the hypertonic to hypotonic move ஆகுது solute. அதுவே ஆஸ்மோசிஸில் சால்வெண்டோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கிறது வந்து ஹைப்போடோனிக். ஸோ சால்வெண்ட் வந்து ஹைப்போடோனிக்லேருந்து ஹைப்பர்டோனிக்கு மூவ் ஆகுது. மூவ்மெண்ட் ரெண்டுலேயுமே இது வரைக்கும் நடக்குதுன்னா ரெண்டு சைடும் ஈக்குவல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சொல்யூட் ஆர் சால்வெண்ட் ஆகிற வரைக்கும் இந்த மூமெண்ட் நடக்குது. தேங்க்யூ. இந்த வீடியோட டெஸ்கிரிப்ஷன் இந்த நோட்ஸ் இருக்கும், பார்த்துக்கோங்க. பை.